நல்லாயிருக்கு. சீரியஸாக போகுது படம். த்ரில்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சந்தானம் மூவி இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ஹாரர் ஃபிலிமை வந்து இது காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தென் ரிவ்யூ வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு. படம் வந்து நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போகும் அப்படின்றது ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரும். சூப்பராக இருக்குது. பக்காவாக இருந்துச்சு. இப்போ நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்து போகல, பட் எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. அங்கங்கே கொஞ்சம் அங்கே காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் இன்டர்வல் முன்னாடி சில காமெடிஸில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லாவே இருக்குது. அந்த வெள்ளச்சாவு படம் மணியஸில் ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து கிளைமேக்ஸில் ரீமிக்ஸ் பண்ணி நல்லாவே போட்டிருக்காங்க. ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போக முடியாது, பட் ஓகே. நல்லா இருக்கு ப்ரோ. படம் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, ஆனால் சந்தான படம். பாட்டெலாம் இல்லை ப்ரோ, உங்கள் கதை பாட்டெலாம் வேஸ்ட். சந்தான காமெடி தான் நல்லா இருந்துச்சு. அவங்க அப்பா சீன் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, அது நல்லா இருந்துச்சு. இப்போ வந்த பாட்டோட DD2 நல்லாவே இருந்துச்சு. பட் ஓகே, சும்மா வந்து என்டர்டைன்மெண்ட்டாக ஒன் டைம் பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். படம் சூப்பராக இருக்குது. ஹாரர் தமிழ் படம்னா வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு ஐடியாவோட போவோம் எப்படி படம் இருக்கும்னு. அதே பழைய காமெடி, அதே பேய், அதே சாமி, அந்த எஃபெக்ட்டு. இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டேக்காக இருக்குது. டேரக்டர் வந்து புதுசாக பண்ணியிருக்காரு. சந்தானம் ஆக்டர் ரியலி வெல். காமெடி சீன்ஸ் நல்லா எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஜிவிஎம் கேமியோ சூப்பராக இருக்குது. இன் கேரக்டராகவே இருக்கார். ஜிவிஎம்னா எப்படி யூஸ்வலாக இருப்பாரோ. படம் டெஃபினட்டாக குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் மாதிரி. இட்ஸ் ரியலி ஃபன். ஹோப்ஃபுல்லி சீக்வல் இந்த மாதிரி வருது. அண்ட் தமிழ் ஹாரர் படமும் இந்த மாதிரி புதுசாக வருது தான் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. சாலிட் 8 on 10. ஆஃப்ரோ மியூசிக் இஸ் ரியலி குட். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த லைக் பழைய கான்செப்ட்ஸே ரீசைக்கிள் பண்ணாமல் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி நான் தளபதி ஃபேனான்னு கேட்காதீங்க, பிகாஸ் நான் ஜிவிஎம் ஃபேன். ரொம்ப லைட்டாக கிரிஞ்சாக இருந்துச்சு, ஆனால் பட் ஓகே. டேரக்டராகவே இருந்திருக்கலாம். ஆக்டிங் வந்து தேவையில்லாமல் ரொம்ப காமெடி கேரக்டராக மாற்றிட்டாங்க அவரை. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். காமெடியாக இருந்துச்சு, அதுதான். இருந்தாலும் பரவாயில்லாம இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி அப்படி இதில்லை, ஆனால் காமெடி இருந்துச்சு. பரவாயில்லாம ஒன் டைம் பார்க்கலாம். டிடி வந்து ஃப்ரான்ச்சைஸ், அது வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஃப்ரான்ச்சைஸ். உங்களுக்கு தெரியுமே டிடியோட இம்பேக்ட்டு. டிடி ரிட்டர்ன்ஸில் தான் டைரக்டர் பிரேமானந்த் அவரோட முத்திரையை பதிச்சார். சந்தானம், ஆர்யாவோட சப்போர்ட் கிடச்சிக்க ப்ரொடியூசர், நிஹாரிகா என்டர்டெயின்மெண்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. சந்தானம் வந்து ஒரு ஃபேண்டசி ஹாரர் காமெடிக்குள்ளே ரொம்ப அழகாக அவர் வந்து பூந்துருவார். ஒரு ஸ்டேஜில் சொன்னார், எனக்கு நான் ஒரு வாட்டி முன்னாடி பேசுகிறது சொன்னார், காமெடி நடித்து எனக்கே போர் அடிச்சு சார், எனக்கே நான் பண்ணுற காமெடி போர் அடிச்சு சொன்னார். தெளிவாக இருக்கார். என்ன ஹீரோ பண்ணால் ஹீரோவாக தான் பண்ணணும்னு. ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரே ரொம்ப வந்து ஒரு நல்ல மெசேஜ் என்னென்னா, ரிவ்யூவர் எல்லாருமே தான் வந்து பெரிய ரிவ்யூவர் நினச்சின்னு பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். அது படத்தை எடுத்தவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அந்த பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க இல்லையா, ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஏதோ ஒரு ஜட்ஜ் பண்ணி அவன் வந்து அடுத்த 30 செகண்ட்ஸில் வந்து அதை போட்டுடுறாங்க. அதை டைரக்டர் வந்து அந்த வலியை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இது வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே பாசிட்டிவாக எடுத்துட்டு, ஏன்னா ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பேரோட வாழ்வாதாரம், எவ்வளோ பேரோட இன்வெஸ்ட்மெண்ட், அதை மட்டும் புரிஞ்சுட்டு கொஞ்சம் பேலன்ஸாக பண்ணுறது தான் அந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லரில் போடாமல் படத்தில் மட்டும் ஒரு தடவை போட்டிருந்தா இன்னும் வரவேற்பு நல்லா இருந்திருக்கும். ட்ரெய்லர்லேயே பார்த்ததுனால நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் இட் வாஸ் ரியலி ஃபன்னி. செம்ம காமெடியாக இருந்துச்சு. நெகட்டிவ்னா கொஞ்சம் ஓவர் போர்டு போயிருக்காங்க காமெடிங்கிற அந்த அலவன்ஸில். அது வந்து ஒன்லி டு பி எக்ஸ்பெக்டட். ஏன்னா அது வந்து ஃபேண்டசி, ஹாரர், காமெடி, அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் அவங்கெல்லாம் வச்சுன்னு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஜோக்ஸ்லாம் சொல்கிறாங்க. சிலது எடுபடாமல் தான் இருக்கும். ஏன்னா அது எல்லா ஜோக்ஸும் எடுபடும் சொல்ல முடியாது. ஏன்னா சிரிக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நேல்கள் ரவி வந்து அவரும் ஒரு நியூ ட்ராக்கில் தான் ஒரு அவதார் எடுத்திருக்கார். அண்டு கஸ்தூரி மேடம் அவங்க தான் எல்லா கேரக்டரும் பண்ணிவிடுவாங்களே. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாமர்லேயும் கலந்த அம்மா. ஆடியன்ஸ் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. யாஷிகா ஆனந்துக்கு வந்து ஒரு சாங்கு அந்த இவரோட கௌதம் வாசுதேவ மேனன். கௌதம் மேனன் தான் உங்களுக்கு தெரியுமா, எல்லா கேரக்டருமே அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார். ஆனால் இதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் இதுலேயே அவரும் ரிசார்ட்டுக்கெலாம் போகிற வந்து அது பேலன்ஸ் பண்ணியிருக்கார். அண்டு எவ்ரி திங் இஸ் ஃபைனுங்க. ஆர்ஃபோவோட மியூசிக்கல் வந்து இந்த படத்தோடு வந்து ரொம்ப அழகாக ஒன்றி போயிருக்கு. யூத்தை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அண்டு நல்லாவே அடிச்சிருக்காங்க புல்ஸை. எனக்கு வந்து ஜிவிஎம் தான். மற்றவங்களாம் வந்து இந்த படத்துலேருந்து 4th வால் பிரேக் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜிவிஎம் ஒருத்தர் தான் படம் ஃபுல்லாக அந்த கேரக்டர்லேயே இருந்தார். ஒரு மாதிரி கண்டுக்காமல் இருந்ததுனால ட்ரை ஹியூமர் நல்லா இருந்துச்சு. ஜிவிஎம் வரும்போது ஆக்சுவலாக நிறைய பேர் கற்றுனாங்க. சந்தானம் என்ட்ரியோட ஜிவிஎம் என்ட்ரிக்கு தான் ரொம்ப வரவேற்பு சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சந்தானமே காமெடியில் தான் இறங்கிட்டார். ஹீரோ தான், பட் அவருக்கு வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராக் எதுவுமே கிடையாது. அவரும் மொட்டை ராஜேந்திரனும் நிறைய செக்மெண்ட்ஸில் வராங்க. மணிமாறனுக்கு வந்து ஒரு சின்னதாக அவருக்கான ஒரு தனி ட்ராக் கொடுத்துருக்காங்க.
நேல்கட் ரவி வந்து அவரும் சின்ன காமெடி ட்ரை பண்ணியிருக்கார், சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ணியிருக்கார். கஸ்தூரி மேடம் வந்து கொஞ்சம் ஸ்பெக் ஆஃப் கிளாமர், அவங்க ஏஜுக்கு வெரசெல்லாம் பண்ணியிருக்காங்க. யாஷிகா ஆனந்த் தான் அவங்க வந்து கிளாமர் குவீன் ஆச்சு. ஒரு சின்ன சாங்கும் கொடுத்துருக்காங்க இவரோட கௌதமோட. அது நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சம்மர் போனஸாக இருக்கும்.